guys, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவாண்டிட்டி அண்ட் இன்வென்டரி காஸ்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி சம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் படிச்சிடலாம். ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு அ டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் அவைலபிள். Annual demand 2400 units. Unit price 2.40 rupees per order. Ordering cost per order rupees 4. Storage cost 2% per annum. Interest rate 10% per annum. Lead time half month. Okay. ஸோ ரெக்குவயர்மெண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. அப்புறமா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி காஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் ரா மெட்டீரியல். ஸோ அந்த ரா மெட்டீரியலோட டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? இந்த சம்மில் வந்துட்டு நார்மல் ஃபார்முலா தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ab டிவைடட் பை சி இன்டூ எஸ். அந்த சி ப்ளஸ் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் ஈஓக்யூ நம்ம செப்பரேட்டாக தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ காஸ்ட்டோட லிங்க் கிடையாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபிசி அந்த இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டிமாண்ட் வந்து 2400 யூனிட்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஏ. அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் வந்துட்டு 4 rupees per order, அது வந்துட்டு பி. யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு 2.40 rupees, அது வந்துட்டு சி. அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட்னு சொல்லி 2% கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே ஒரு சம்மில் பார்த்துருக்கோம்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் ரெண்டுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வந்திருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட்டில் தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெறும் இந்த 2% மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த 10% விட்டு எடுக்க மாட்டாங்க. ஆன்சர் தப்பாயிடும். ஸோ எப்பயுமே ஸ்டோரேஜ் காஸ்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்துமே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 2% ப்ளஸ் 10% 12%. ஓகேவா? அதுதான் வந்துட்டு நமக்கு எஸ். ஓகே. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டூ இன்டூ ஏ வந்துட்டு எவ்வளோ 2400, பி வந்துட்டு எவ்வளோ 4 rupees divided by CS. C வந்துட்டு எவ்வளோ 2.4 into 12%. ஸோ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 66,666 வருதா? இதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 66,000 பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 258.198. இது வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 258 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். ஓகே. இஓக்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். இப்போ இன்வென்ட்ரி காஸ்ட் டோட்டலாக இப்போ நமக்கு இப்போ ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ 2400 யூனிட்ஸ். ஸோ இந்த 2400 யூனிட்ஸ்க்கான டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ். நம்ம வந்துட்டு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் வரும். எவ்வளோ பர்ச்சேஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு 2.40. டோட்டல் யூனிட்ஸ் வந்து நமக்கு 2400. ஸோ 2400 இன்டூ 2.40 பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 2400 இன்டூ 2.4 5760. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டரிங் காஸ்ட் இருக்குது. ஆர்டரிங் காஸ்ட் இல்லை, அடுத்தது வந்துட்டு நமக்கு கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் ஆர் ஸ்டோரேஜ் காஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ கேரிங் காஸ்ட் வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள். கேரிங் காஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 12%, அதான் ஸ்டோரேஜ் காஸ்ட் எடுத்திருக்கோமா? சரி, நம்ம இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்னே வச்சுப்போம். கேரிங் காஸ்ட்னு பேரை மாற்ற வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸ்டோரேஜ் காஸ்ட்னே வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸோ ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து நமக்கு 12% இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு யூனிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம எப்பயுமே ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் காஸ்ட் வரும். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ காஸ்ட், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். எப்பயுமே வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் யூனிட்ஸுக்கு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு 258 யூனிட்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அதுதான் வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. இந்த 258 யூனிட்ஸில் நம்ம வந்துட்டு ஹாஃப் எடுக்க போகிறோம், ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஆவரேஜ் எப்படி இருக்கும்? 1/2. ஓகே. ஆவரேஜ் எடுத்து அதை வந்து நம்ம ரேட்டோட மல்டிப்ளை பண்ணோம். ரேட் எப்படி கண்டுபிடிப்போம்? 2.40 இன்டூ 12%. ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குல்ல, அந்த ரேட்டை வந்துட்டு 2.4ல் 12% தான் ஸ்டோரேஜ் காஸ்ட்டோட ரேட்டு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 12 டிவைடட் பை 100 பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். 37.15. ஓகேவா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37.15
15 வரும். அடுத்தது வந்துட்டு நமக்கு ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் வந்து என்னது? ஆர்டரிங் காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட் பர் யூனிட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும், பர் ஆர்டரோட மல்டிப்ளை பண்ண முடியும். பாருங்க, ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் வந்து 4 rupees கொடுத்துருக்காங்களா, இந்த 4 rupees வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம நார்மலாக நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட், ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ 2400 டிவைடட் பை எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. இஓகே எவ்வளோ 258 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 9 ஆர்டர்ஸ் வரும். ஓகேவா? 9 ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ 9.3 சம்திங் வரும். அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 9 ஆர்டர்ஸ் இன்டூ காஸ்ட் பர் ஆர்டர். காஸ்ட் பர் ஆர்டர் எவ்வளோ? 4 rupees. ஸோ 9 into 4 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 36. ஓகேவா? ஸோ இந்த எல்லா காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஓகேவா? பர்ச்சேஸ் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 5833.15 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு இஓக்யூ அண்ட் இன்வென்ட்ரி காஸ்ட். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.